இல்லை, நீங்கள் கேள்வி தமிழில் குடமுழுக்கு இப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு வர்றோம்னு, இது எங்களுடைய கோரிக்கை. உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம் இது. தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை உயிர் உரிமைன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி. இப்போ நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர, தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ்நாடாகும், தமிழர் நாடாகும்? எங்க அடையாளம்னு ஏதாவது இருக்கா? எங்க அடையாளம், எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம், எங்க வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்கு, எவ்வளவு, எந்த இடத்துல சிலை இருக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்கு? பாட்டனார் மருதுபாண்டியருக்கே தெப்பக்குளத்துல சிலை வந்தது, எங்க ஐயா சேதுராமன் இல்லைன்னா, அந்த அவர் போராடலைன்னா அதுவும் வந்துட்டு. அவருக்கு முன்னாடி எங்க பாட்டன் பூலித்தேவன் இருந்தாங்க. நெற்கட்டி சேவரில் தான் நாங்கள் போய் மாலை போகணும், வேற ஒரு இடத்துக்கு போய் ஒன்றும் இல்லை. அழகுமுத்துக்கோனுக்கே இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில் ஒரு சிலை எங்கள் பாட்டனார் வீரன் சின்னமலைக்கு அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டது. போராடி போராடி எங்கள் அடையாளங்களை ஒன்று ஒன்றா நம்ம மீட்டுட்டு வந்து, அதில் இப்போ மொழி, நீங்கெல்லாம் அன்மானமிக்க தமிழினம் எழுந்ததுன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம்னு வருது. ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை, தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது, வழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தார். அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம். தாய்மொழியில உரையாடி கொள்ள முடியாது, தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது நிலைக்கு வீழ்ந்துச்சு. ஒரு கேள்விதானே, இமய வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம். நாம சொன்னாலும் பெருமைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம். அண்ணல் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு செய்து, அது எப்படி காலடியில குறுகிச்சு ஒரு தேசிய இனம்? இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து, உரிமை இழந்து, அடிமை அணிக்க காரணம் என்ன? சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்புறம் தமிழ்ல வழிபாடு செய்யறது உங்களுக்கு என்ன? தமிழிலும் என்ன போனா போதுன்னா, நான் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் கேட்கிறேன், இந்த அருகில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஐயப்பன் கோயிலில் தமிழ்ல வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன். இல்லை வெங்கடாசலபதி கோயிலில் தமிழ்ல வழிபாடு. முதல்ல திருமால் யாருன்னு நீ முடிவுக்கு வர மாட்டேங்கிற. திருமால் தமிழ் இதையா இல்லை வேறையா? சிவன் தமிழினம் மூதாதை, தமிழினுடைய இறைவனா, வேற யாருமா? சரி, 63 நாயன்கால பிறமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்க. திருமாலை பாடிய 12 ஆழ்வார்கள் வேற யாரு தமிழர் அல்லாது? கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம், இறைவனை இரவல் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட நீ சேட்டை பண்ணிட்டு அதிகாரம் வந்ததுனால தமிழ்னு சொல்ற. போனா பிச்சை போடுறோம் இல்லையா? திருமண வீட்டுக்கு போனா பிச்சைக்காரன் 10 பேர் உட்கார்ந்துருந்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சவரும் மிச்சம் இருந்தா உங்களுக்கு போடுவாங்க, இருங்க. அப்படியாது? இது என் நிலம், இது என் இறை, என் மொழி, என் உரிமை. இதில் வழிபடணும். சிங்கப்பூர்ல இருந்து நான் இங்க பயணம் செஞ்சு வந்தா தமிழ்ல வானூர்தியில அறிவிப்பு இருக்கு, மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கு, அரபு நாடுகள் இருந்தா அறிவிப்பு இருக்கு. அது எனக்கு மகிழ்ச்சி. சரி, வேற ஒரு நாடுல இருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பே சொல்லுங்க, இறையனாரும் எம்பெருமான் முருகவேடும் கட்டி காத்த தமிழ் சங்கம், அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்கள். எங்க கூட்டம் இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கறதுனால இவன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி 5 முறை ஆண்டதுனால தமிழ் ஆண்டவர் கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லை. ஒரு இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போனது. இங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில கட்டின நூலகத்துக்கு எங்க வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேர வைக்க பாட்டினார் பேர வைக்க. அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சான். இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்க கூடாதா? ஏன் எங்க அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும், முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு?
பாண்டிய நெடுஞ்செழியன் கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழன் பேசுறது பாருங்க. தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள் சொல்றது கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுறதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிற்கும். இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கங்கள், சுயமரியாதை, அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்கு. மானமும் வீரமும் அறமும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? புலித்தவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார் மருதிபாண்டி அலங்குக்கு சுந்தரலிங்க வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்குலாம் தெரியாதா? கட்டப்பொண்ணுக்கு தெரியும். ஏன் போனா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது. போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டைக்கு சாவது மேலானதான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அப்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுட்டு கேவலப்பட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துக்கிறதுனாலே, அது இருக்கிறதுனாலே, அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்துக் கொண்டு வாழ்வதனால் பேசப்பட்டு என்னால் சேர்ப்பு எல்லா அநீதியும் சகித்துக் கொண்டு ஜனநாயகம். அது எப்படி எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணும். செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இந்த முன்னோர்கள் மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள் இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள் தான். அதை கொண்டாடுங்க. அப்படிதானே கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்து. உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவன் கீழடியில தோண்டப்பட்டாங்க. ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் குடி தானே வாழ்ந்துருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கர் தோண்டிட்டு மூடிட்டு போன யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800 200 ஏக்கர் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். யாரப்பா மோகஞ்சாராவ பேசிட்டு இருக்கிறான், அதே பேசிட்டு இருக்கிறான், அதுவே தமிழர் நாகரிகம். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்ப இன்னைக்கு இது நீ தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சந்திரன் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றோம், நீ தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர் தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன்? இங்க ஒரு அருங்காட்சியகம் வைக்க முடியாத? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகம், நீ திராவிட நாகரிகம், தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாட்டு பிடிக்கும். ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்தா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு பெரிய இயக்கத்தின, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மொழி. எப்படி எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துக்கூடாது, எதுவும் இருந்துக்கூடாது. பேச மாட்டான். சிங்காரவேலரையோ, ஜீவானந்தத்தையோ, மறைமலை அடிகளையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தையோ, ஒரு தாத்தா காமராஜரையோ, மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க எழுத்தாங்க. என் பாட்டை ஒருத்தன் பேசுறான், வல்லபாய் பட்டேல பேசுறான், வரலாற்று பாட்டை வாங்கி மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதன் தன் சொந்த சொத்தையெல்லாம் திட்டு நாட்டின் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணெண்ணை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்கு காத்திருக்காங்க வரலாறு. வந்தவன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு
2 ஏக்கர்ல கடற்கரையில கல்லறை வச்சு படுத்துருக்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி என் அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கையில எங்க பாட்டிக்கு பேர்